ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது பார்ப்போம். தலைக்கறி மிளகு வறுவல் ஒன்று, குழம்பு ஒன்று. ஒரு வாரமாக டிவி சேனலில் போடல. நம்ம ஒன்றும் ஊருக்கு போயிருந்தோம். இப்போ இந்த வாரத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தலைக்கறி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு, மிளகு போட்டு ஒரு வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தலைக்கறி வாங்கியிருக்கோம். சுத்தமாக எலும்பு இல்லாமல் தலைக்கறி வாங்கியிருக்கிறோம். இதை வந்து சுத்தம் பண்ணிக்குவோம். இந்த கறியில் வந்து கரலைங்க இருக்கும். இந்த மாதிரி கரலையாக இருக்கும். இதெல்லாம் இப்படி பிச்சு எடுத்துருங்க சுத்தம் பண்ணி. ஒவ்வொரு துண்டுலையும் இந்த மாதிரி கரலையாக இருக்கும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். தலைக்கறி கொஞ்சம் வளவளப்பு வரும். வளவளப்பு போகிற வரைக்கும் எல்லா கறியும் நல்லா கழுவி எடுத்துக்குவோம். கறி கழுவுனா கெட்டு போகும், மீன் கழுகாமல் கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தலைக்கறியை நல்லா கழுவி தான் எடுக்கணும். நல்லா கழுவி எடுத்தாச்சு. நம்ம குழம்ப தாளிச்சுக்குவோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க வச்சுருவோம். சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் 1/4 கிலோ வெங்காயம் மிக்ஸியில் தட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கணும். எல்லா குழம்புக்குமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். பட்டை கிராம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் போடுவோம். ஃபஸ்ட்லேயே மல்லித்தூள் போட்டால் எண்ணெய் பூரா உறிஞ்சிரும். மிளகாத்தூள் நல்லா வதங்காது. அதுக்கப்புறம் தான் போடணும் மல்லித்தூள். மசாலா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச கறியை இப்படி எடுத்து எல்லாம் போட்டுக்குவோம். கறியை இப்படி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தோலோடு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்குவோம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். நல்லா அப்படி கிளறி விட்டு 4 விசில் விட்டு வர வரைக்கும் நல்லா 4 விசில் விடுங்க. இதுக்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவு ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம விசிலை தூக்கி விட்டு குக்கர் மூடியை திறந்துக்குவோம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேருந்து தான் நம்ம வறுவலுக்கு எடுக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டு வறுவலுக்கு தனியாக கொஞ்சம் கறி எடுத்துக்கலாம். குழம்புல வெந்த கறி தான் நம்ம எடுத்துருக்குறோம். வறுவலுக்கு வேணுங்கிற கறி அப்படி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதில் போட்டுக்கலாம். பொட்டுக்களையும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா மறுபடியும் உப்பு போட்டுக்குங்க. தண்ணி அதே போல் பார்த்துட்டு ஊற்றிக்குங்க. இது வந்து விசில் போட வேணாம். விசில் எடுத்துட்டு மூடியை மட்டும் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடும். வறுவலுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்குவோம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அப்படி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 பழம் 2 பழம் நம்ம வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பொடிசாக. அதையும் போட்டு 2 உப்புக்களையும் போட்டு நல்லா தக்காளியை வதக்கி விடுவோம். குழம்பு கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். தக்காளி வதங்கிருச்சு. நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இந்த வறுவலுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு. இதுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேண்டாம். நல்லா போட்டு வதக்கி விடுவோம். மட்டன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கறியை இப்போ இதில் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கறி மசாலா எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கறி மசாலா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 2 மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டு 2 கிண்டி விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா தலைக்கறி மிளகு வறுவல் ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இங்கே வர ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கும் இந்த வறுவலுக்கும்.
நீங்களும் தலைக்கறி வாங்கினீங்கன்னா இதே போல் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக சுவையாக இருக்கும். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஊற்றி வைக்கிறோம். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. எப்படின்னு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பும் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.